எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இப்போ இந்த பூரிக்கு சப்பாத்திக்கு உருளைக்கிழங்கு சட்னி எப்படி வைக்கலான்னு பார்க்கலாம். உருளைக்கிழங்கு ஒரு 1/4 கிலோ வாங்கிக்கோங்க. அதை கழுவிட்டு துண்டு துண்டாக அந்த மாதிரி வட்ட வட்டமாக வெட்டி எடுத்து வச்சுக்கோங்க. அதை எடுத்து குக்கரில் போட்டுட்டு ஒரு 200 ml தண்ணியை எடுத்து ஊற்றிட்டு கேஸ் ஸ்டவ்வில் சின்ன பர்னரில் வச்சுக்கோங்க. ஆவி வந்தோடனே வெயிட்டை போட்டுட்டு ஒரு விசில் வந்தோடனே ஆஃப் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் அதை எடுத்து ஆற வச்சுருங்க. ஆற வச்சுட்டு அதுக்கப்புறம் கடாயில் எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு அதில் ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு அதுக்கப்புறம் கடுகு, உளுந்தம்பருப்பு, வெங்காயம் போட்டுக்கோங்க. இந்த அளவுக்கு 1/2 கப்பு பொட்டுக்கடலை எடுத்துக்கோங்க. ஒரு வெங்காயமும் ஒரு 3 பச்சை மிளகாயும் எடுத்து வச்சுக்கோங்க. வெங்காயத்தையும் பச்சை மிளகாயத்தையும் துண்டு துண்டாக வெட்டி எடுத்துக்கோங்க. கடாயில் எண்ணெய் 2 ஸ்பூன் ஊற்றிட்டு கடுகு, உளுத்தம்பருப்பு, வெங்காயத்தை வெட்டி வச்ச வெங்காயத்தையும் பச்சை மிளகாயும் போட்டுருங்க. நல்லா வதக்கிடுங்க. மிக்சியில் அந்த பொட்டுக்கடலை 1/2 கப்பு எடுத்து எடுத்து அரைச்சி எடுத்துக்கோங்க. இது விருந்தார ஆட்சி சமையல் தமிழ். இது சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக்ஸ் கொடுங்க. நன்றி. அதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் உப்பு போட்டுக்கோங்க. 1 ஸ்பூன் மஞ்சள் எடுத்து போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் தண்ணி ஒரு 1/2 லிட்டர் தண்ணி எடுத்து அதில் கடாயில் ஊற்றிட்டு அதுக்கப்புறம் இந்த அரைச்சி வச்ச பொட்டுக்கடலை எடுத்து அதில் போட்டுக்கோங்க. போட்டுட்டு கரண்டியை வச்சு நல்லா கிண்டி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு லேசாக ஒரு 5 நிமிஷம் கழித்து அந்த உருளைக்கிழங்கு அந்த தோலை உரிச்சிட்டு அந்த உருளைக்கிழங்கு எடுத்து அதில் நல்லா அமுக்கி எடுத்து அதில் அந்த கடாயில் போட்டுருங்க. அதுக்கப்புறம் ஒரு கிண்டி எடுத்து நல்லா இந்த அளவுக்கு வர்ற அளவுக்கு அந்த தண்ணியெல்லாம் ஊற்றி இந்த மாதிரி நம்ம சமைச்சி எடுத்துக்கோங்க. குழந்தைங்களுக்கு கொடுங்க, பெரியவங்களுக்கு கொடுங்க. நன்றி.